வணக்கம் மக்களே, வெல்கம் டு டைனமிக் ட்ரிக்ஸ். இன்னைக்கு நாம தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் சாப்டர் 7 மென்சுரேஷனில் 7.1க்கான சொல்யூஷன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் மக்களே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னாக்கா, த ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் அ சிலிண்டர் ஆர் இன் த ரேஷியோ 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its radius and height. ஓகே மக்களே, ஒரு சிலிண்டரோட ஹைட் அண்ட் ரேடியஸை வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஹைட் அண்ட் ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் மக்களே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான சம் தான். என்னன்னாக்கா, இது எந்த ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா R:H என்னவா 5:7. ஸோ இதை நான் வந்து 5x:7x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே மக்களே. தென் சிஎஸ்ஏ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? சிஎஸ்ஏனா கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஓகே மக்களே, நமக்கு நல்லாவே தெரியும் சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் என்ன மக்களே. சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் என்னன்னாக்கா 2πRh. ஓகே மக்களே. ஸோ இப்போ நாம் இங்கே இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ சிலிண்டர் நம்மளுக்கு கிவன் தான். என்னன்னாக்கா 5500 இஸ் ஈக்குவல் டு 2 into pi into R வேல்யூ என்ன மக்களே 5x, H 7x. ஓகே மக்களே, இப்போ நான் இங்கே பைக்கு வந்து 22/7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அதோட ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகே மக்களே, அப்போ 5x into 7x. ஸோ இந்த 7 இங்கே கேன்சல் ஆயிரும். 22 into 2 பார்த்தோம்னாக்கா நமக்கு 44 கிடைக்கும். இன்ட்டு x பார்த்தோம்னாக்கா x ஸ்கொயர் ஆயிரும். ஓகேவா மக்களே, இது வரைக்கும் புரியுதா மக்களே? இப்போ இந்த 44 into 5 நான் மல்டிப்ளை பண்ணனாக்கா நமக்கு வந்து 550 அப்படின்னு கிடைக்கும். 550 220 அப்படின்னு கிடைக்கும். ஓகே மக்களே, 220x² இஸ் ஈக்குவல் டு 5500 அப்படின்னு கிடைக்கும். இதில் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சுனாக்கா ரிமைனிங் x² இஸ் ஈக்குவல் டு 550 டிவைடட் பை 22 இப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே மக்களே, இப்போ நான் இது 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறேன். 11 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணனா டினாமினேட்டர் 2னும் நியூமரேட்டரில் பார்த்தோம்னாக்கா 15 இருக்கும். அகெயின் இதை நான் வந்து 2 டேபிள்ஸ்லேயே கேன்சல் பண்ணுறேன். ஓகே மக்களே, 50/2 வந்து 2 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணனாக்கா எனக்கு 25 கிடைக்கும். ஓகே மக்களே, ஸோ x² இஸ் ஈக்குவல் டு 25நாக்கா x is equal to 5னு கிடைக்குமா மக்களே. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் இப்படி எடுத்தாக்கா எக்ஸோட வேல்யூ நமக்கு 5 கிடச்சிருச்சு. இதை வச்சு நம்ம R and H கண்டுபிடிச்சிடலாம் மக்களே. R வேல்யூ என்ன 5x. அப்போ 5 into 5 என்ன மக்களே 25 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஹைட் பார்த்தோம்னாக்கா 7x. அப்போது 7 into 5 என்ன மக்களே 35 சென்டிமீட்டர். ஓகே மக்களே, therefore radius is equal to 25 cm, height is equal to 35 cm அப்படின்னு சொல்லிட்டு சம்ம முடிச்சிருங்க மக்களே. இவ்வளோதான் இந்த சம். அண்ட் இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் எக்ஸாம்பிள் 7.1 7.2 ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்களே, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே மக்களே, தேங்க்யூ.